எல்லாரும் இங்க வாங்க. இப்ப மனோஜ் பிசினஸ் கொஞ்சம் டல்லா இருக்கு. பெருசா லாபம் எதுவும் வரலையா? ஏமா இது நல்ல விஷயமா? என்ன கடை மூட போறானா? முதல்ல எல்லாரும் நான் சொல்றத அமைதியா கேளுங்க. மனோஜ் கடை இப்படியே போனா நஷ்டத்துல தான் போகும். அதை சரி பண்றதுக்கு இப்போ ஒரு வழி வந்திருக்கு. மனோஜ் ஒரு பெரிய ஜோசியரை பாத்துருக்கானா. அவர் ஒரு பரிகாரம் சொல்லிருக்காரு. டேய் என்னடா திரும்ப ஆரம்பிச்சிட்டியா? இப்படிதான் ஜோசியர் சொன்னாருன்னு சொல்லி கலர் கலரா ஷர்ட் போட்டு சுத்திட்டு இருந்த. இப்போ என்னடா மூஞ்சில கலர் கலரா கலர் பொடி பூசி போறியா? டேய் அவர் ஒரு பெரிய 100 மகாலிஸ்டா. அது 100 மகாலிஸ்ட் இல்ல, நியூமராலஜிஸ்ட். அவர் இனிமே யாரும் இவனை மனோஜ்னு கூப்பிட கூடாதுன்னு சொல்லிருக்காராம். மனோஜ்ங்கிற பேருக்கு முன்னாடி ஒரு பேரை சேர்த்திருக்காரு. இவனுக்கு இந்த பேரே அதிகம், இதுல இடைச்சொற்கள் வேறயா? அப்படி என்ன பேருமா சேர்த்திருக்காங்க? மனோஜே அந்த பேரை சொல்லுடா. பப்பரப்பா. இதான் பேரு. இனிமே எல்லாரும் இவனை பப்பரப்பா மனோஜ்னு தான் கூப்பிடணும். அத்தை நிஜமாவே தான் இந்த பேரை சொல்றீங்களா? ஏய் இந்த பேருக்கு என்ன குறைச்சலு? ஜோசியரே கணிச்சு சொல்லிருக்காரு, சாதாரணமா சொல்லிருக்க மாட்டாரு. ஆமாமா, இந்த பேர்ல இருக்கிற ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. நீ என்னத்துக்குடா படிச்ச? கொஞ்சமாவது சொந்த புத்தி பகுத்தறிவு எதுவுமே கிடையாதாடா? ஏங்க இந்த பேரை வச்சா அவனுக்கு கோடீஸ்வர யோகம் வருமாங்க. அதனாலதான் இவன் பேரோட சேர்த்து சொல்லிருக்காரு. பாத்தியாப்பா, இவன் பிசினஸ்ல பெரிய ஆளா வந்து அம்மாக்கும் உனக்கும் நல்ல பேர் எடுத்து கொடுப்பான்னு பார்த்தா இவன் இருக்கிற பேரையே டம்மி ஆக்கி வச்சிருக்கான்.